everyone. So நம்ம இப்போ ஒரு ஃபைனல் வீடியோ ஆஃப் இந்த சிமாண்டிக் ஹேஷிங் வந்தாச்சு. ஸோ பேசிக்காக நமக்கு தேவையான அந்த பேக் எண்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கான அந்த ஸ்ட்ரீம்லிட்டோட அந்த யூஐ மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் இதில் ஜஸ்ட் அந்த ஒரு பேசிக் டெஸ்டிங் மட்டும் நம்ம பண்ணால் ஓகே இந்த சிமாண்டிக் ஹேஷிங் எப்படி ஒர்க் ஆகுது இன்னும் கொஞ்சம் விஜுவலாக இங்கே பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஏஎல் உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் பற்றில ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவை. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டு டாபிக்ஸ் பற்றிலாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் ஃபுல்லாக கோட் எல்லாமே இங்கே ரைட் பண்ணிட்டு அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாமே ரன் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு பைத்தன் ஃபைலை கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜூபிட்டர் நோட் புக், அதாவது இந்த test.pynb அண்ட் அதே மாதிரி இந்த ஃபஸியும் ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இந்த கிளாட் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைட் யூஐ மட்டும் கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைலை மட்டும் நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம ஒரு பேக் எண்டாக ஒரு ஏ இன்ஜினியராக ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஐல பெருசாக இங்கே கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நானுமே அது ஃபுல்லாக ஃப்ரம் த ஸ்க்ராச் இது எப்படிலாம் ஒர்க் ஆகணும், ஸோ அதில் எதுவுமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம அந்த மெத்தடோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். லெட்ஸ் சே இந்த ஃபஸியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பேக்கேஜில் அதை கரெக்டாக மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த ரெண்டு நோட் புக்கை கொடுத்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஐ மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராம்ப்டிங்கை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை தான் நான் ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம யூஐல பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஏபிஐ இன் பாயிண்ட் மாதிரி தான் கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு rag.com/chat அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த UI எலிமெண்ட்ஸ் பத்தி பெருசா இங்க ஃபோக்கஸ் பண்ணல. நான் வந்து அந்த பேக் எண்ட்ல எங்கெல்லாம் இங்க கால் ஆயிருக்கு அதை பத்தி தான் இந்த ஃபுல்லாமே நம்ம டீடைலா இங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோடுக்கான அந்த GitHub லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் இது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது கூட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இன்கேஸ் எங்கயாவது அந்த ஸ்ட்ரீம்லைட் UIல உங்களுக்கு புரியல இல்ல தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ChatGPT ல கூட நீங்க கேட்டுட்டு அங்கிருந்து கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி ரன் பண்ணலாம்னு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இங்க ரெண்டு விஷயம் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த யூஐக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிராஃப்லாம் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க plotly அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ரன் பண்ணா நமக்கு எதுவுமே எரர் இல்லாம ரன் ஆகுற மாதிரி இருக்கும். பட் நீங்க உங்க சிஸ்டம்ல யூவில இன்ஸ்டால் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி நீங்க ஜஸ்ட் க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் யூவி சிங்க் அப்படின்னு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து இது ப்ராப்பரா உங்க சிஸ்டம்ல ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதாவது நீங்க ஒரு இதுமே அந்த பிப் இன்ஸ்டால் யூவி பிப் இன்ஸ்டால் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குற அந்த அவசியமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த .env மிஸ் ஆகுது. ஸோ அதுவுமே நான் இங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு இன்ஸ்டால் ஆயாச்சு. ஸோ ஜஸ்ட் இது ஃபுல்லாமே நான் காட்டுறேன் என்னெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த OS அந்த டைம்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஹேஷ் லிப்னு ஒன்று இருக்குது. நான் அது எங்கே வருமோ நான் அது என்னன்னு காட்டுறேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டாஸ் இந்த plotly அண்ட் ரெடிஸ் இந்த ஸ்ட்ரீம்லைட் இது எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த LLM கால் பண்ணுறதுக்கு அந்த சாட் கிராக் அண்ட் அதே மாதிரி அந்த லேங் செயினில் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபஸி மேட்ச்க்கு அந்த ஃபஸி விசின்ற அந்த ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிஸ் VL யூஸ் பண்ணி தான் இந்த சிமாண்டிக் ஹேஷ்க்கு நம்ம ஃபுல்லாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த இம்போர்ட் எல்லாமே பண்ணியிருப்போம் இங்கே. இன்கேஸ் நம்ம இங்கே வந்து .env எல்லாம் செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடிஸோட URL பார்த்தீங்கன்னா ஒரு env ஃபைல தான் நம்ம மோஸ்ட்டாக செட் பண்ணுவோம். பட் நான் இந்த இடத்துல அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணல. பட் நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு ஸோ அதுக்கான ஒரு டிபெண்டன்சி மெத்தட் .env இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த env ஃபைல் எல்லாமே ப்ராப்பராக இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராக்ல இருக்க ஒரு சில மாடல்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் காஸ்ட் மட்டும் இங்கே ஒரு நம்பர் மாதிரி இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இந்த லிங்கை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணாலே போதும். அதில் எவ்வளோ காஸ்ட் இருக்குன்றது மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த CSV ஃபைலை மட்டும் இங்கே நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ரிலேட்டிவ் பாத் மாதிரி நம்ம இங்கே ரீட் பண்ணிட்டு ஸோ அதாவது அந்த CSV பாத்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஒரு கீ இருக்கும். ஸோ அதுலேருந்து ப்ராப்பராக அங்கே ரிட்ரீவ் பண்ணி நம்ம டேட்டா செட்டை இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அண்ட் இங்கே அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு. அண்ட் இதுவே ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். 1 to 2 சென்டென்ஸில் மட்டும் எனக்கு ரிப்ளை கொடு. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் அதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் கொடு. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ண வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் மாதிரி எவ்வளோ டோக்கன் ஆகுது எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி ஜஸ்ட் இது கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அகைன் இது நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு கோட் இல்லை. பிகாஸ் நான் எல்லாமே ஒரே ஃபைலில் நான் இங்கே டம்ப் பண்ணியிருக்கேன். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா helpers.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதில் நம்ம இது போடுவோம். அப்புறம் இங்கேருந்து ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது யூஸ்வலாக நம்ம இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுவோம். நான் இதெல்லாம் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணல. பட் நீங்களே இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஆர்கனைஸாக ஒரு ஃபைல் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணும்போது அப்படி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸி மேட்ச் அதுக்கான ஒரு கோடு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஃபஸி கேஷ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் இந்த இடத்துல அந்த செக் இதுதான்
ஒரு மெயின் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸி ரேஷியோன்ற அந்த ஒரு மெத்தடை கால் பண்ணிட்டு லைக் அந்த ஒரு 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா லைக் அதில் வந்து ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ் த்ரெஷோல்ட் மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். பட் நம்ம போன இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மலைஸ்டான நம்பர் மாதிரி வரும். ஸோ பேசிக்காக இது நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசைன் சிமிலாரிட்டியும் லைக் இந்த ஃபஸி மேட்ச் இது எல்லாமே ஒரு காமனாக இருக்கணும்ட்டு. ஸோ இது என்ன கடைசியில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கு. லைக் அதுக்கு நம்பர் வந்து 0 to 1ல ரொம்ப கீழே அதாவது 0.1 0.2ல இருந்துச்சுன்னா ஃபஸி மேட்சாக இருந்தாலும் சரி இல்லாட்டி அந்த சிமாண்டிக் மேட்சாக இருந்தாலும் சரியுமே ரெண்டுமே சேமாக இருக்கு. ஸோ அதை சொல்ல வருது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலைசேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் லைக் இந்த இடத்துல லைக் 1 மைனஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிட்டு அண்ட் அங்கே நமக்கு ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த செக் மெத்தட் நம்ம இங்கே மேஜராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் மெத்தட் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு ஏதாவது அப்பெண்ட் பண்ணணும்னா ஸோ அதை இங்கே ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லிட்டுக்கு தேவையான செஷன்ஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம அந்த ஸ்ட்ரீம்லிட் யூஐல தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்குக்கான ஏபிஐ கீழே கொடுப்போம். ஸோ அந்த ஏபிஐ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக அந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் அப்படியே ராவால போகாது. ஸோ அதுக்கு பதிலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷிங் அல்காரிதம் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த MD5 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்காக நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த MD5 இந்த ஹேஷ் லெவல் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இது ஃபுல்லாமே நமக்கு என்கோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த மெத்தட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கேஷை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குறதுக்குன்ட்டு. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த ஒரு 2 வீடியோ முன்னாடி பார்த்துப்போம். ஸோ எப்படி அந்த சிமாண்டிக் கேஷிங் ஃப்ரம் ரெட்டிஸ் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஹக்கிங் ஃபேஸ் அந்த டெக்ஸ்ட் வெக்டரைசர் அதே மாதிரி சிமாண்டிக் கேஷ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லைக் அந்த டைமும் நம்ம இங்கே செட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஃபஸி கேஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல அந்த ஃபஸி மேட்ச்க்கான ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் இந்த ஃபஸி கேஷை மட்டும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லிட் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஜஸ்ட்லாம் அந்த யூஐல காட்டுறதுக்காக. ஸோ இனிஷியலாக எல்லாமே 0 வேல்யூஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் கால் ஆனதுக்கப்புறம் அதில் போய் இன்க்ரிமெண்டலாக அது ஜஸ்ட் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே ஃபுல்லாக சொல்ல வருது. அண்ட் அகைன் லைக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீம்லிட் யூஐல உங்களுக்கு அந்த டைட்டில் அந்த லெஃப்ட் சைட் பார் அந்த மாதிரி ரைட் சைட் பார் ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த லைன் ஆஃப் கோட் எல்லாமே அப்படியே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெட் செமாண்டிக் கேஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நமக்கு இவங்க கால் ஆகிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் கிளாஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ ஸோ இதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பேக் எண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலான ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கெட் LLM பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த LLM கால் ஆகிட்டு வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிமாண்டிக் கேஷ் கால் ஆகிட்டு வருது. ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி. அண்ட் அதே மாதிரி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு இன்புட் ஃபார்ம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி லைக் அந்த ஒரு யூசர் அந்த மாதிரி AI அசிஸ்டன்ட்க்கு எப்படி போகணும் ஜஸ்ட் அதுக்கான ஒரு டீடைல்டு டேப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் அகைன் லைக் இது ஃபுல்லாமே நான் டீடைல்டாக போக மாட்டேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்களே ஜஸ்ட் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால ஜஸ்ட் இதில் வந்து நமக்கு ஒரு 4-5 டேப் இருக்கும். அந்த ஒரு டேபுக்கான ஒரு ரிப்பீட்டட் கோடு மாதிரி தான் இங்கே ஃபுல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது எப்படி ரன் பண்ணலான்ற மட்டும் நான் இங்கே ஜஸ்ட் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக ஒன்ஸ் நீங்கள் இந்த கிட்டப்லேருந்து ஒன்ஸ் க்ளோன் பண்ண உடனே நீங்கள் ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன் எப்படி அந்த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் யூசிங் UVயை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேமோட இங்கே வந்திருக்கும் லைக் என்ன ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் UV sync அப்படின்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு எல்லா பேக்கேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால எனக்கு டக்கு நீங்கள் வந்துருச்சு. பட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் லைக் ஒரு பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டு வருதுக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே pyproject.toml அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அந்த வெர்ஷன்ஸும் அண்ட் என்ன பேக்கேஜஸ்லாம் தேவை ஸோ இது எல்லாமே இப்போ இங்கே ப்ராப்பராக நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த UVயுமே நமக்கு ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் UV ரன் அதே மாதிரி ஸ்ட்ரீம்லிட் ரன் அப்புறம் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு app.py ஸோ இதுதான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஒரு UI மட்டும் இங்கே ஜஸ்ட் நம்மளோட ப்ரௌசரில் இங்கே பாப்பப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த UI ஃபுல்லாமே லோட் ஆயாச்சு. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த எம்பெடிங் மாடலில் கொஞ்சம் உங்களோட சிஸ்டமில் லோட் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெட்டிஸோட கனெக்டிவிட்டி எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து LLMஸோட அந்த கிராக்கோட API கீ ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இனிஷியலைசேஷன் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லோட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பேஷண்டாக இருந்துக்கோங்க. பிகாஸ் அந்த பேக்கேஜஸ் எல்லாம் செட் பண்ணி வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் செகண்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கிராக் API கீயை மட்டும் நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் கொடுத்து நான் இங்கே என்ட்ரு கொடுத்துறேன். பட் பிஃபோர் தட் இந்த மாடலாக பார்த்தீங்கன்னா நான் மேபி இந்த GPT OSS 120 பில்லியன் மாடல் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துறேன். கொடுத்தவொடனே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு லைக் ஒன்ஸ் இது இனிஷியலைஸ் ஆனோடனே இந்த சாட் போர்ட் எல்லாமே விசிபிள் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வித்வுட் கேஷ் அதுக்கப்புறம் இந்த சிமாண்டிக் கேஷ் யூஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபஸி மேட்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இன்டெகிரேட்டடாக நம்ம இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி அது ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேஷ் போர்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அகைன் இது எல்லாமே ஃபுல்லாக கஸ்டமைசபிள் தான் வச்சுக்கோங்களேன். நீங்களுமே அந்த நோட் புக்ஸை மட்டும் நீங்கள் அந்த சாட் GPTயோ இல்லை நீங்கள் கிளாட் கோட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி UI வேணும் லைக் இந்த மாதிரிலாம் நான்
பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுவே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் சிங்கிள் ஷாட்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துரும். அதனால நீங்கள் இந்த யூஐ பார்ட்டில் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லைக் ஹவு டு கெட் ரீஃபண்ட் அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் கேட்ட உடனே லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராக்கு கால் பண்ணிட்டு டக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த எல்எல்எம் காலுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அண்ட் அதே மாதிரி காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, ஸோ அந்த மாதிரி ஒன்றா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே கொஸ்டின் நான் திருப்பி சிமாண்டிக் கேஷ்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ திருப்பி அகைன் லைக் ஹவு டு கெட் ரீஃபண்ட் அப்படின்ட்டு. ஸோ சின்ஸ் லைக் அது ஆல்ரெடி அந்த மேட்ச் அங்கே இருந்ததுனால நம்ம கேஷ்ல ஹிட் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நான் வந்து லைக் எக்ஸாம்பிள் லைக் ஹவு டு மேக் பேமெண்ட் சும்மா ஒரு ஜென்ரிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அது கேஷ்ல ஹிட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்எல்எம் கால் அப்படின்னு போயிட்டு ஸோ அதுலேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்திருக்கு. நான் இப்போ திருப்பியும் லைக் ஹவு டு மேக் அ பேமெண்ட் கேட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்எல்எம் போகாமல் எனக்கு கேஷ்லேருந்தே அது வந்து ஹிட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல பியூட்டி அபவுட் இந்த சிமாண்டிக் கேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்எல்எம் கால் இருக்கும், இந்த இடத்துல கேஷ் ஹிட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டைமும் இருக்கும், அதே மாதிரி எங்கள் காஸ்ட்டும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அதே கொஸ்டின் கேட்டதுனால எனக்கு டிஸ்டன்ஸ் அந்த மெட்ரிக் பார்த்தீங்கன்னா 0ல இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டுமே சிமிலர். ஸோ அதை தான் இங்கே இண்டிகேட் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி திருப்பி நான் இந்த இடத்துல அதே மாதிரி ஹவு டு மேக் பேமெண்ட்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபஸி மேட்ச்ல. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸி மேட்ச்ல இல்லை. ஸோ அதனால நான் திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்எல்எம் கால் ஆகிட்டு வருது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல லைக் ஒரு 4 ஒய் இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் ஹவு டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபஸி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துலேருந்து நமக்கு வரும்போது நமக்கு வந்து ஓகே இது வந்து ஃபஸி மேட்ச்லேருந்து எனக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து மீன் பண்ணி வருது. இப்போ ஃபுல்லாக சொஃபிஸ்டிகேட்டடாக இந்த இன்டெகிரேட்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட கேள்வியே கேட்போம் லைக் ஹவு டு கெட் ரீஃபண்ட் அப்படின்ட்டு. இப்போ கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிமாண்டிக் கேஷ்லேருந்து நமக்கு ஹிட் ஆகிட்டு ஸோ அங்கே தான் நமக்கு இங்கே ரிட்ரீவ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ இன்னொரு கொஸ்டின் லைக் வேறு மாதிரி லைக் ஹவு டு ஃபில் ஃபார்ம் அந்த மாதிரி சும்மா கேட்போம். இப்போ நம்ம கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது எல்எல்எம் தான் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்மளோட கேஷ்ல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இப்போ இதே ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்போம் லைக் ஹவு டு என்டர் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்போம். சம்டைம்ஸ் அது பார்த்தீங்கன்னா லைக் உள்ள அதாவது அந்த சிமாண்டிக் கேஷ் போகும், இல்லாட்டி அது எல்எல்எம் கூட கால் பண்ணிட்டு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ சிமாண்டிக் கேஷ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு ஃபில் ஃபார்ம் இதோட ரெஸ்பான்ஸே எனக்கு வந்து இங்கே ரிட்ரீவ் ஆகி கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டடுமே ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்ம டேஷ்போர்ட் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி தான் எப்படி நமக்கு இந்த லேட்டன்சிஸ்லாம் வருது அண்ட் இதோட ஹிட் ரேட்லாம் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக இங்கே டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான இதுதான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த சிமாண்டிக் கேஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக நீங்கள் ரெஸ்யூம்லலாம் ஒரு ரேக் ப்ராஜெக்ட் மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் அங்கே இண்டிகேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ப்ரிசிஷன் இல்லை ரீகாலில் லைக் இந்த மாதிரி ஒரு ரேக் அப்ளிகேஷன் நான் இப்பெல்லாம் டிட்டர்மைன் பண்ணேன், இப்பெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சைட் செகண்டரியாக இருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் வேல்யூவாக நீங்கள் பண்ண ஒரு அப்ளிகேஷன் எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தான் மோஸ்ட் ஆஃப் த ஹைரிங் மேனேஜர் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு ரேக் ப்ராஜெக்ட் உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி சிமாண்டிக் கேஷிங்ல யூஸ் பண்ணிட்டு நான் காஸ்ட்டை வந்து லைக் ஒரு 30 to 40% சேவ் பண்ணேன். இதனால என்னோட லேட்டன்சி ஆஃப் ரெஸ்பான்ஸுமே ஃபாஸ்டா ஆச்சு. அண்ட் இனிமேல் நான் சின்ன மாடலை யூஸ் பண்ணிட்டு என்னால் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியன்ட்டாக கொடுக்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் நீங்க சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க ரெஸ்யூம்ல போட்டீங்கன்னா இனிமேல் உங்க ரெஸ்யூம் வந்து இனிமேல் ஸ்டாண்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஜென்ரலாக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏ இன்ஜினியர் ரோலுக்கு ரேக்ல எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுறாங்க, அது பிரச்சனையே இல்லை. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ரேக் பண்ணிடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேடுக்குலாம் நம்ம போகும்போது தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் நெக்ஸ்ட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுல ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட் மட்டும் இந்த சிமாண்டிக் கேஷ். பட் இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் மேபி இந்த அப்கமிங் வீடியோ சீரிஸ்ல நான் வந்து ட்ரை பண்ணி அதை கவர் பண்றேன். அண்ட் இதுதான் லைக் இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாமே நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கோட் எல்லாமே GitHubல இருக்கு. அண்ட் அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல லைக் அதை பேஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏஐல அப்ஸ்கில் ஆகுறாங்க இல்லாட்டி ஏஐல லேர்ன் பண்றாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பிளேலிஸ்ட்ல லெட்ஸ் சூன் கேட்ச் இட் அப். அண்ட் until then cheers, bye.